சுமதி ஸ்ரீ, பல்வேறு விரத முறைகளை சொன்னீங்க. இந்த நாள் இன்று செய்ய வேண்டிய விரத முறைகள்னு இருந்தது. அதே போல குறிப்பாக ஏதாவது பாடல்களும் துதிகளும் இருக்குதா? கண்டிப்பா. பொதுவாகவே ஒரு தெய்வத்திற்கான விரதத்தை நாம் அனுஷ்டிக்கிற போது அவர்களுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கு கலிகாலத்துல ரொம்ப எளிதா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு நீங்க தவம் செய்யணும்லாம் அவசியம் இல்லை, பெருசா வருத்திக்கிட்டு ஹோமம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இறைவனுடைய திருநாமத்தை சொல்றது அப்படின்றது கலியுகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனை எப்படி வழிபட்டால் சிறப்பு பலன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இந்த கலிகாலத்துல இறைவனுடைய நாமத்தை சொல்வது சிறப்பு. நாராயணா என்கிற நாமம் நமக்கு என்னவெல்லாம் தரும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விஷ்ணு சகஸ்ர நாமத்துல மொத்தம் 1000 நாமங்கள் இருக்கு. ஆனா 1000 நாமத்தையும் சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம யாருக்குமே நேரம் கிடையாது. ஏன்னா ஒரு 40 நிமிடம் ஆகும் இல்லையா? அதுல ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்திலேயே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இருக்கக்கூடிய 1000 நாமத்தையும் சொன்ன பலன் கிடைக்கும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எப்படி ராம ராம ராமன்னு சொன்னா 1000 நாமங்களை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ர என்கிற எழுத்தினுடைய அட்சரத்தினுடைய மதிப்பு 2, ம என்கிற அட்சரத்தினுடைய மதிப்பு 5. 2 × 5 × 2 × 5 × 2 × 5 1000 வரும். 2 × 5 10, 10 × 2 200, 200 × 5 1000. 1000 கரெக்டா வருதா கணக்கு? 2 × போட்டிங்கன்னா அந்த இதுல வரும். அப்போ ராம ராம ராமன்னு சொன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்துல வரக்கூடிய 1000 நாமங்களையும் சொன்ன பலன் கிடைக்கும். அப்ப நாராயணான்னு சொல்லலாம், ராமா ராமான்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமா உடல் ஆரோக்கியத்திற்காக சில பேர் விரதம் இருப்பாங்கல்ல. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சொற்பொழிவுக்கு போகும்போது எதிர்பாராம ஒரு நோய் வந்துருச்சுமா, ரொம்ப கஷ்டப்படுறோம், பரம்பரையா இந்த நோய் இருக்கு, அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, நான் கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி நோய் இருப்பவர்கள் சொல்ல வேண்டிய நாமங்கள்னு இருக்கு. என்னன்னா, அம்பாள் பண்டாசுரனுடன் போர் செய்கிறார். அப்படி போர் செய்கிற போது பண்டாசுரன் மகா ரோகாஸ்திரத்தை வீசுகிறான். இன்னைக்குதான் நாம எதிரி நாட்டு மேல போர் தொடுக்கலாம் வேணாம், ஒரு வைரஸ் அனுப்புனா நோய் வந்து அது போர் தொடுத்த மாதிரின்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல. அது ஆரம்பத்துல பண்ணது ஏன்னா பண்டாசுரன் மகா ரோகாஸ்திரம். ரோகம்னா நோய், பெரிய பெரிய நோய்களை கொடுக்கக்கூடிய அஸ்திரத்தை வீசுறான். இப்ப அம்பாள் என்ன பண்றானா, அந்த அஸ்திரத்தை முறியடிப்பதற்கு, ஏன்னா அது வந்ததுன்னா படை வீரர்களுக்கு நோய் கண்டிப்பா வரும். அதனால அம்பாள் என்ன பண்றா, பெருமாளினுடைய 3 நாமங்களை உச்சரித்து நாமாஸ்திரத்தை வீசுகிறாள். அந்த நாமாஸ்திரம் மகா ரோகாஸ்திரத்தை வீழ்த்தியது. என்ன 3 நாமங்கள்னா, அச்சுதா, அனந்தா, கோவிந்தா. இந்த நாமங்களை சொல்லிதான் அவள் அந்த ரோகாஸ்திரத்தை வீழ்த்தினாள். அப்போ அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. யாருக்கு உடல் ஆரோக்கியம் தேவையோ அவர்கள். அதே போல கல்யாணத்துக்குன்னு விரதம் இருப்பாங்க சில பேர். அது இந்த மார்கழி மாதம் அப்படின்னாவே பாவை நோன்புக்கு ரொம்ப விசேஷம். நீங்க கேட்டீங்க மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு, எல்லாரும் சொல்றது பீடை மாதம். அது பீடை மாதம் கிடையாது, பீடு மாதம். பீடுனா பெருமை. நம்ம ஊர்ல எல்லாத்தையும் மாத்திருவோம்ல. கோயம்புத்தூர்ல பன்னிமடைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அது பேர் வந்து பன்னீர் மடை. ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம். நம் பெருமாள் விரஜா நதியை கடந்து இப்போது சொர்க்கவாசலை தாண்ட இருக்கிறார். நம் பெருமாள் சொர்க்கவாசலை கடக்கிற வரை மெதுவாக வருவார். அதன் பிறகு சிம்ம கதியில் குகையில் இருந்து ஒரு சிங்கம் வெளிவருவது போல பெருமாள் அங்கே எழுந்தருள்வார். பச்சை மாமலை போல் மேனி, பவனப்பாய் கவல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே ஆயிரம் கொழுந்தே, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார் பாடினாரே. அந்த நம்பெருமாள் இப்போது பரமபத வாசலை கடந்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறை வாயிலாக ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பை நேரடியாக பார்க்கும் பாக்கியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ரங்கா ரங்கா ரங்கா
என்று அங்கே இருப்பவர்கள் எல்லாம் ரங்கனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கோவிந்தா என்கிற கோஷங்கள் பெரிதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாண்டியன் கொண்டை அணிந்து ரத்னாங்கி சேவை சாதிக்கிறார் நம் பெருமாள்.